லஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் மெயின் பாயிண்ட். ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து நான் அந்த பொண்ணு கிட்ட போய் கன்ஃபரன்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து சம்பந்தமே இல்லாம இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் நல்லாவே இல்ல ப்ரோ. இதை வந்து பசங்க பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி. ஏன் என்னை ஏமாத்திட்டு புலம்புவானுங்க, அழுவானுங்க, சண்டை போடுவானுங்க, திட்டுவானுங்களே தவிர்த்து திருப்பி அந்த பொண்ணை அவங்க லைஃப்ல எடுத்துட்டு வரணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண யோசிப்பாங்க. அவங்களுக்கு கோவம் இருக்கும், ஏன் என்ன இப்படி ஏமாத்திட்டான்ற ஒரு கோவம் இருக்குமே தவிர்த்து திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்பை தொடர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அவங்களுக்கு நீங்க வேண்டாம் அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? சரி மேடம், நல்லா இருக்கட்டும் மேடம். 120% பசங்க வேணா அதை ஏத்துப்பானுங்க. சரி ஓகே ஃபைன். என்கிட்ட டிஎம்ல வந்து ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுறான். பொண்ணு என்கிட்ட சொல்றான் அவனோட பாய் ஃப்ரெண்டை பத்தி. எனக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியுது அவன் லிட்டரலி சீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அதையும் சொல்றான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அந்த பொண்ணு வந்து அவரோட நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலனா அவருக்கு வந்து வேற யாருக்குனாச்சும் அந்த நீட்ஸை வந்து தேட தோணுமா. அந்த மாதிரி அவருக்கு ஒரு வியாதி இருக்கான் ப்ரோ. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? அந்த இன்ஸ்டால என்கிட்ட பேசினாங்களே, இதை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்களே, அவங்க என்கிட்ட சொல்றாங்க இப்ப நான் அவனை ஒழுங்கா பாத்துக்காதனாலதான் அவன் வந்து வெளியே போறானோ ப்ரோ. இன்ஃபேக்ட் அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். சொல்றது புரியுதா? பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல அந்த நீட்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு கொடுத்துட்டாருன்னா இவர் வெளியே போக மாட்டாராம். என்னடா இது? என்னடா என்ன இது அந்த பொண்ணு சொல்லி ப்ரோ அவன் நல்ல பையன் தான் ப்ரோ, என்னதான் இப்படி மாறிட்டான்னு நான் நினைக்கிற பாவமா இருக்கு அவங்கள எல்லாம் பார்த்தா. அந்த பொண்ணு என்கிட்ட சொல்ற காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலை கிடைச்சிருக்கு. அந்த பையனுக்கு வேலை வெட்டி கிடையாது. இவங்க தான் வேலைக்கு போயிட்டு அவங்க அம்மாக்கு அவங்க அப்பா அடிக்கடி இவங்க கிட்ட வந்து 2000 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி அவங்க ஒர்க் பண்ற அந்த சேலரியில கொடுத்துட்டு இவளுக்குன்னு சேர்த்து வைக்கிற காசை கூட அந்த பையனுக்கு செலவு பண்ணிட்டு நீ வெளியே போகும்போது ஒழுங்கா அழகா நீ ட்ரெஸ் போட்டுட்டு போய் ஏன்னா பைக் இஎம்ஐயா நான் உனக்கு கட்டுறேன், நீ நைட்டரா சாப்பிட்டியா, நீ சாப்பிடாம இருக்காத, நான் உனக்கு அமௌண்ட் போட்டு விடுறேன். அமௌண்ட் வைஸாவும் சரி எமோஷனலாவும் சரி இவ்வளவு தாங்கி பண்ணி கடைசியா நீ அந்த பொண்ணை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு சக்கையா புழிஞ்சு தூக்கி போட்டு விட்டுட்டு போறேன்னா பொண்ணை நான் பிளேம் பண்ண மாட்டேன், நான் உங்களை தான் பிளேம் பண்ணேன். தப்பு பாய்ஸ், தப்பு. அந்த யூஸ் பண்ணும் நினைக்கிறதே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு காதல்ல ஒன்னா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் அந்த யூஸ் பண்ணி ஏமாத்திட்டு போறது வந்து கருமா லெப்ட் கால தூக்கி சவுத்துல வச்சு ரைட்டு கால சொல்லிட்டு வாயில அடிக்கிற அளவுக்கு ஆயிடும் பாத்துக்கோங்க. ஆனா அந்த பொண்ணு இவ்வளவு அவன் பண்ணியும் இல்ல. லாஸ்டா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, அவன் நல்ல பையன் தான் ப்ரோ, நான் தான் அவனுக்கு ஏத்த மாதிரி நான் இல்ல போல. விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா தம்பி, தெரிந்து நடந்து கொள்ளடா. இப்ப பாக்குற வீடியோ பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்க லைஃப்ல நடந்துட்டு தான் இருக்கும். நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்வி தானே உங்களை கேட்கறேன். அவங்க ஏமாத்துறான்னு தெரியுது, உங்களை ஒழுங்கா பாத்துக்கலன்னு தெரியுது, உங்களை வந்து ட்ரீட் பண்ற விதம் சரியில்லைன்னு தெரியுது, காடா இல்ல ரத்த ஆறா ஓடுறான்னு உங்களுக்கு தெரியுது. இது எல்லாம் தெரிஞ்சு கூட எப்படி வந்து அந்த பையனை நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க, இந்த பையனுக்காக எல்லாமே வந்து நீங்க நிக்கிறீங்க. அந்த பையன் ஏமாத்தியே இருந்தாலுமே இல்ல அவன் நல்ல பையன் தான் எப்படி சொல்றீங்க? பிளீஸ் எனக்கு தயவு செய்து சொல்லிடுங்க. எனக்கு சத்தியமா தரல. ஏன்? ஒய்? எதற்காக? எதனால்?